வணக்கம். சேகர், சென்னை திருவொற்றியூர். TVS Apache RTR 160 4 valve ஃபுல் சர்வீஸ் பார்ட் 2. இது பார்ட் 1 ஏற்கனவே போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காத நண்பர்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஸ்டே கழட்டாமையே செயின்ஸ் பாக்கெட் மாற்றுவது எப்படி, டேப்பட் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வது எப்படி என்று சொல்லியிருக்கேன். பேக் ஸ்டே பேரிங் அடிக்கிறது, ஸ்டே பின்னு மாட்டுறது, அப்புறம் பிரேக் பெடல் க்ளீன் பண்ணுறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். நிறைய விஷயங்கள் அதில் ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். செகண்ட் பார்ட்டும் அதே போல் சூப்பராக இருக்கும். செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோர்க் ஒர்க் போட்டிருக்கேன். ஃபோர்க் ஃபுல்லாக ரேசர் கிட் சுத்தமாக போயிடுச்சு கான்செப்ட்டு. ஸோ அதை ஃபுல்லாக தட்டி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ரேசர் கிட்டை ஃபுல்லாக க்ரீஸ் பேக் பண்ணி லூப்ரிகேட் பண்ணி பக்கா ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் ஃபோர்க் ஆயில் மாற்றுறோம். இந்த மாதிரி எல்லாமே அதுக்கப்புறம் என்ஜின் ஆயில் அதில் கிளச்சி ஃபினிஷிங்கோடு விட்டுட்டோம். இன்ஜின் ஆயில் மாற்றுறது இல்லை, அதில் காட்டில். இதில் இன்ஜின் ஆயில் ஊற்றுறோம். இன்ஜின் ஆயில் ஊற்றிட்டு இன்ஜின் ஆயிலுக்கு பம்பு செக்ஷன் எடுக்குதான்றதையும் பார்க்குறோம். இது எல்லாமே இதில் பார்க்கலாம். தொடர்ந்து இதை பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அருமையாகவும் பிரமாதமாகவும் சூப்பராகவும் இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். இப்போ ஃபோர்க் ரேசரை பால்ஸை டீஸ்டம் கழட்டி எடுத்துகிட்டு ஃபோர்க்கு கான்செப்டை தட்டி எடுக்கிறோம். பக்காவை தட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஃபோர்க் ரேசர் கிட்ட புதுசாக மாற்ற போகிறோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆயில் ஏர் கூல்டு இன்ஜின் ஆயில் ரேடியேட்டருக்கு போயிட்டு திரும்ப இன்ஜின் ஆயில் ஃபில்டருக்கு வரும். அந்த மாதிரி சிஸ்டம் தான் ஃபோர்க் ரேசர் கான்செப்ட். இது ஒரிஜினல் அப்பாச்சியோட TVS அப்பாச்சியோட ஒரிஜினல். இது ஃபோர்க் ரேசரை கொண்டு தட்டி பக்காவாக தட்டி அதில் உட்கார ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரேமில். எல்லாத்துக்கும் ஆயில் லூப்ரிகேஷன் தான் மிக முக்கியமானது. அது பக்காவாக பண்ணாலே போதும், வண்டி அருமையாக இருக்கும். வேலை பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கோடவும் ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம ரசித்து வேலை செஞ்சோம்னா வண்டி சூப்பராக இருக்கும். அவுட்புட் பிரமாதமாக வரும். வண்டி ஓனருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வண்டி ரெடி பண்ணி கொடுத்தோம்னா வண்டியை நீண்ட நாள் உழைக்கும், நீண்ட நாள் ஓடும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நமக்கும் வேலை பார்த்து கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம வேலை பார்த்த வண்டி நல்லா உழைக்குது, ஓடுது, நல்லா இருக்குன்னு சொன்னால் நமக்கு ஒரு பேர். நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. நல்லா பண்ணாங்க. திரும்ப இவங்ககிட்ட வேறு யாராவது நண்பர்கள் கேட்டால் கூட ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. இப்போ டீஸ்டம் கொண்டு தட்டி எடுத்துகிட்டு புதுசு அடிச்சுட்டு க்ரீஸை ஃபுல்லாக பேக் பண்ணுறோம். க்ரீஸ் லூப்ரிகேட் பண்ணிவிட்டு ஃபோர்க் பால்ஸ் அடிக்கலாம். ஃபோர்க் பால்ஸ் அடுக்கின பிறகு பார்த்திங்கன்னா டீஸ்டம் ஏற்றிட்டு அடுத்தடுத்து ஃபோர்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஃபுல்லாகவே பார்க்கலாம். இதில் கேலிப்பரு, ஃப்ரண்ட் டிஸ்க், MC பிஸ்டன் இதெல்லாம் வேலை பார்த்தேன். ஸோ வீடியோவின் லென்த்து காரணமாக நிறைய நமக்கு கொஞ்சம் சில வீடியோஸை காட்ட முடியாமல் இருக்குது. அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு தனியாக கேலிப்பர் ஒர்க்கு அப்படின்றத தனியாக வீடியோ போடுறேன். இப்போ இதை ஃபுல்லாக பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அருமையாகவும் இருக்கும். ஃபோர்க் பால்ஸ் பக்காவாக க்ரீஸ் பேக் பண்ணி அடுக்கியாச்சு. டீஸ்டம்லேயும் அதே போல் க்ரீஸ் பேக் பண்ணி ஃபோர்க் பால்ஸ் அடுக்கிறோம். ஃபோர்க் பால்ஸை அடுக்கிய பிறகு டீஸ்டம் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். மேலே டாப் கோன் அது போட்டுட்டு மேலே டஸ்ட் கவர் ஒன்று வரும், அதையும் போட்டுட்டு நெட்டு போட்டு பக்காவாக டைட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஃபோர்க்கில் கட்டக்குன்னு ஒரு சத்தம் வந்தது இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோர்க் திருப்பவே முடியல. வண்டி வரும்போது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஹேண்டில் பார் திருப்பறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த பிரச்சனை இனிமேல் இந்த வண்டியில் சுத்தமாக இருக்காது, பிரமாதமாகிடும். வண்டி அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். 2 கை விட்டாலே வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரண்ட் வீல் பேரிங்லாம் பார்க்க வேண்டிய வேலை அதெல்லாம் பார்த்துட்டு வீலை மாட்டி டைட் பண்ணிக்கிறோம். ஃபோர்க் டியூப்லாம் மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு லிவரு அப்புறம் கிளச் லிவரு ரெண்டுமே போயிடுச்சு. இதில் 2 லிவரும் அந்த இடம் தேஞ்சி இருந்தது, அப்புறம் பெண்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. அதனால் 2 லிவருமே மாற்றிடுறோம். 2 லிவர், கிளச் லிவர் அண்டு ஃப்ரண்ட் பிரேக் லிவர். இதில் கிளச் லிவரில் 2 டைப் வருது. 2 மாடல் கொடுத்துருக்காங்க. இன்னொரு மாடலும் வருது, இந்த மாடலும் வருது. அதுக்கப்புறம் FD கவரை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டு ட்ரைவ் கவர், FD கவர். அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஏரியா. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் ஸ்டே கழட்டாமையே செயின் ஸ்பாக்கெட் மாற்றலான்னு சொல்லியிருந்தேன். இந்த கீர் பேனலை கழட்டினா போதும், FD கவர் வந்துடும். அதுக்கப்புறம் செயின் ஸ்பாக்கெட்டு ஸ்டே கழட்டாமே மாற்றலாம். ரொம்ப ஈஸியாகவும் சுலபமாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கார்பரேட்டர் ப்ராப்ளம், அதை கழட்டிட்டோம். கார்பரேட்டரை பக்காவாக க்ளீன் பண்ணுறோம்.
க்ளீனிங் ஒர்க்கு முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா ஏர் ப்ளோ பண்ணிக்கலாம். கார்பரேட்டரில் நிறைய டஸ்ட் இருந்தது, 2 நாள் அது சரியாக க்ளீன் பண்ணலன்னு நினைக்கிறேன். பக்காவாக க்ளீன் பண்ணுறோம். நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ஏர் ப்ளோ பண்ணி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ண பிறகு அப்போ தான் ஐட்லிங் நல்லா ஆடும், மைலேஜ் நல்லா வரும், ஸ்டார்டிங் நல்லாயிருக்கும், குயிக் பிக்கப் இருக்கும், வண்டி அடைச்சி போகாமல் இருக்கும். இதெல்லாம் கார்பரேட்டருக்கு மிக முக்கியமானது. அது வந்து ஒரு நுரையீரல் மாதிரி, ஒரு மனிதனோட நுரையீரல் மாதிரி பைக்குக்கு கார்பரேட்டரு. அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயில் ஊற்றுறோம். இன்ஜின் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 1030 1040 ரெண்டுமே 2 கிரேடுமே இதுக்கு எலிஜிபிலிட்டி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 1200 ml வரும். பாருங்கள், 2 தடவை ஊற்றுறேன். 1 லிட்டர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 200 ml ஊற்றுறேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஆயில் செக்ஷனில் ஏறுதா, ரேடியேட்ரு இதில் வந்து நமக்கு ஆயில் ரேடியேட்டர் இருக்கும் இதில். ஸோ அதுக்கு போயிட்டு செக்ஷன் ஆகி திரும்ப ஃபில்டருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்ஜின் லூப்ரிகேஷன் போவோம். பக்காவாக ஒர்க்கு முடிஞ்சிச்சு. வண்டி பாலிஷ் போட்டு பக்காவாக நிற்குது. டெலிவரிக்கு வண்டி ஓனர்கிட்ட டெலிவரி கொடுக்க போகிறோம். சூப்பராக இருக்குது. இது போல் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நிச்சயமாக நான் மறைக்காமல் சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு தெரியாததையும் சொல்லிக் கொடுத்தாலும் நான் கற்றுக்க தயாராக இருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை பார்த்தமைக்கு மிகவும் நன்றி. இதுபோல் மிகவும் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம்.